நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏய், என்ன இங்க வந்து உட்கார்ந்திருக்க? ஜனனி, 2 பேர் ரூம்ல இருந்தாதான் நர்ஸ் அடிக்க வராங்களே. ஆஹா, சரி. மகா வேற தூங்கிட்டு இருக்கா. ஓ, காலையில தூங்குறாளா? நைட் ஃபுல்லா பேசிக்கிட்டு இருந்தோம். அவ சரியாவே தூங்கல. இப்ப நான் தான் கம்பல் பண்ணி அவளை தூங்க வச்சிருக்கேன். ஆமா, அப்படி என்ன பேசுனீங்க 2 பேரும்? சொல்லுவா, என்ன பேசணும்னு? வேண்டாம், மகா எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டா. ஏய், இது எப்போ? நான் அவ கூட தானே உட்கார்ந்திருந்தேன். போன் வச்சு நீ வெளியே போனல, அப்பயே சொல்லிட்டா. பா, 2 பேரும் நல்ல ஆளுங்க தான். இப்படிதான் எல்லா கதையும் வைஃப் கிட்ட சொல்றதா? சரி, எப்ப சொன்ன? கொடைக்கானல் போனப்போ. அப்பவே வா. மகாவுக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு நான் பாட்டுக்கு ஏதேதோ பேசிக்கிட்டு இருந்தேன் இவ்வளவு நாளும். என்ன வச்சு காமெடி பண்ணீங்களா 2 பேரும்? ஏய் இல்ல ஜனனி, ஏதோ ஒரு மூட்ல எல்லாத்தையும் சொல்றது பெட்டர்னு தோணுச்சு, அதான் சொன்னேன். சொன்னது தப்பில்ல. சொல்லிட்டேன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. மகா தான் சொல்ல வேண்டாம்னு சொன்னா. நான் கூட தான் நம்ம லவ் பத்தி மகா கிட்ட சொல்ல வேண்டாம்னு சொன்னேன். நீ கேட்டியா? அப்ப மகா தான் என்னை விட உனக்கு முக்கியம். என்னை விட மகா தான் நீ அதிகமா லவ் பண்ற. அவ சொல்றது மட்டும் தான் கேப்ப, அப்படிதானே? ஐயோ, அப்படிலாம் இல்ல ஜனனி. எதுக்கு இப்ப அலற? நீ சொல்ற மாதிரி எதுவும் கிடையாது. ஏய் லூசா நீ? அப்படி இருக்கிறதா சரி. ஏய், இப்படி எல்லா பக்கமும் கேட்ட போட்டு என்ன ஓட விடுறதே உனக்கு வேலையா போச்சு. ஒரு ஹஸ்பண்டா மகாவுக்கு நீ பெர்ஃபெக்ட்டா இருக்க பாரதி. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன லவ் பண்ணும்போது நீ எனக்கு பெர்ஃபெக்ட் பாய் ஃப்ரெண்டா இருந்த, நல்ல ஃப்ரெண்டா வேற இருந்த. எல்லா பக்கமும் ஸ்கோர் உனக்கு தான். இப்ப என்ன பாராட்டுறியா திட்டுறியா? அத சொல்ல முடியாது. நம்மளை விட பாரதி, மகா இத புரிஞ்சுக்கிட்டதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவ என்கிட்ட மன்னிப்பு கேக்குறா நேத்து. I'm really moved பாரதி. எல்லா உண்மையும் தெரிஞ்சிட்டோம். நாம 2 பேரும் பேசுறது கூட அவளுக்கு உறுத்தலா இல்லனா அவ ரியலி கிரேட் இல்ல? ஆமா ஜனனி, மகா இவ்வளவு ஈஸியா எடுத்துப்பான்னு நான் நினைக்கவே இல்லை. அவ கொஞ்சம் கூட கோச்சிக்கல. உன்னை நினைச்சுதான் ரொம்ப ஃபீல் பண்ணா. உன்னை கஷ்டப்படுத்திட்டு தான் நினைச்சு வேற எதுவுமே அவன் நினைக்கல. கிரேட் பாரதி. இப்பதான் எனக்கு ரிலீஃபா இருக்கு. எந்த கில்ட்டுமே இல்லாம எல்லாரும் பேசிக்க முடியும்ல? ஆமா, எல்லா விஷயம் மாமாவுக்கு தெரியும்ல? எனக்கு அது தெரியாது. எல்லாரும் அவங்கவுங்க கஷ்டத்தை தூக்கி போட்டு மற்றவங்க நல்லா இருக்குன்னு நினைச்சிருக்காங்கல்ல. நீ, மகா, மாமா எல்லாரும் நல்லவங்களா இருக்கிறது நல்லது தானே? ஃபேமிலிக்குள்ள ரகசியம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம ஃபேமிலிக்குள்ள எந்த ரகசியமும் இல்ல. சந்தோஷமா நிம்மதியா ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் நம்மளால பார்க்க முடியும். அதுவே எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல? நேத்து நைட் எல்லாம் மகா பேசினதும் மனசுல ஏதோ பெரிய வெயிட் குறைஞ்ச மாதிரி ஒரு ஃபீல். பாரதி, எனக்கு ஒரு காஃபி வாங்கி தரியா? ஏய் வா ஜனனி, கேண்டீன் போலாம். பேஷண்ட்டை தனியா விட்டுட்டு எங்க சார் போனீங்க? ஏன் என்னாச்சு? பக்கத்துல தான் போயிருந்தேன்.
அட்டெண்டர் எப்பவும் பக்கத்துல இருக்க வேணாமா? தூங்கிட்டு இருந்தாங்க, அதான். ஏதாவது பிரச்சனையா டாக்டர்? மகாலட்சுமிக்கு இன்னைக்கு சடனா ப்ளீடிங் ஆயிடுச்சுங்க. ஐயோ, ஒன்னும் டென்ஷன் ஆக வேணாம், பெருசா எதுவும் பிரச்சனை இல்ல. என்ன திடீர்னு ப்ளீடிங்? சிலருக்கு பிரெக்னன்சி டைம்ல ஃபர்ஸ்ட் மந்த்ல பீரியட்ஸ் ஆகிறது சகஜம்தான். மகாவுக்கு நிறைய ரத்தம் போயிருச்சு, அதான் பிரச்சனை. பேபி ஸ்டில் நார்மல். ஏற்கனவே அவங்க ரொம்ப அனிமிக்கா இருக்காங்க, இதுல ப்ளீடிங் வேற. இந்த மாதிரி டைம்ல ரிஸ்க் எடுக்க முடியாது. டாக்டர், மகாவுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல. திடீர்னு உடம்பு முடியாம போனனால எமர்ஜென்சி வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிருக்கோம். உடனே அவங்களுக்கு பிளட் ஏத்துறது நல்லது. ஏ பாசிட்டிவ். உங்க ஃபேமிலில யாருக்காவது அந்த பிளட் குரூப் இருந்ததுன்னா உடனே இமீடியட்டா வர சொல்லுங்க. இல்லனா ஏதாவது பிளட் பேங்க்ல போய் அரேஞ்ச் பண்ணுங்க. இமீடியட்டா பண்ணுங்க. மாமாவுக்கு அதே பிளட் குரூப் தான் டாக்டர். குட். அவரை இமீடியட்டா இங்க வர சொல்லுங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லையா டாக்டர்? நதிங் டு வரி. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் மகாவை பார்க்கலாமா? முதல்ல பிளட்டுக்கு அரேஞ்ச் பண்ணுங்க, அதான் இம்பார்ட்டன்ட். ஓகே டாக்டர், நான் ரெடி பண்றேன். ஓகே. மாமா, மாமா. பாரதி, பாரதி, வா பாரதி. என்ன பாரதி, ஏதாவது பிரச்சனையா? ஏய், மகா நல்லா இருக்கால? சாரி மாமா. எதுக்குடா, எதுக்கு சாரி சொல்ற? நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன். நீ என்னடா தப்பு பண்ண? உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரிஞ்சும் அப்புறம் எப்படி மாமா நான் உங்களை தப்பா நினைக்கலாம்? இப்ப எதுக்கு பாரதி அதெல்லாம்? 2 தடவை நீங்க பேசுனதப்போ கூட நான் சரியாவே பேசல. மகாவுக்கு சப்போர்ட் பண்றேன்னு உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணிருக்கேன் மாமா. சாரி மாமா. ஏய் விடுற, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. மாமா, இப்ப நான் உங்களோட ஹெல்ப் கேட்டு வந்திருக்கேன். ப்ளீஸ் செய்வீங்களா மாமா? நான் என்ன பண்ணணும் சொல்ற? என்கிட்ட என்ன தயக்கம்? என்ன மன்னிச்சிட்டீங்களா மாமா? ஏய், இப்படியே பேசிட்டு இருந்தேன்னா ஓதப்படுவ. நீ என்ன வேணும்னு மட்டும் சொல்லு. மகாவுக்கு ப்ளீடிங் அதிகமாயிருச்சு. ரத்த ஏத்தணும்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. ஐயோ டேய், உங்க பிளட் குரூப் தான் மகாவுக்கு மேட்ச் ஆகும்னு அதான் வந்தேன் மாமா. டேய், இதுக்கு தான் இவ்வளவு நேரம் சுத்தி வளைச்சு பேசுனியா? ரத்தம் வேணும்னு ஒரு ஃபோன் பண்ணியிருந்தீங்கன்னா நான் ஓடி வந்திருப்பேன்ல. மாமா, டேய், இப்போ மகாக்கு ஒன்றும் பெருசா பிரச்சனை இல்லையே? ரத்த ஏத்துனா நல்லா இருக்கும்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. அவளை அங்க தனியா விட்டா வந்த நீ? இல்ல, ஜனனி கூட இருக்கா மாமா. டேய், வந்த உடனே விஷயத்த சொல்லாம இவ்வளவு நேரம் என்ன நம்ம பேசிட்டு? சரி, எதுல வந்த நீ? பைக்ல. அது இங்க கிடக்கட்டும், நம்ம கார்ல போலாம். வா வா வா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எந்த பக்கம்டா? இங்கதான் மாமா. டாக்டர், எங்க மாமா. நான் மகாவோட ஃபாதர். அவளுக்கு ப்ராப்ளம் ஒன்றும் இல்லையே? ஷீ இஸ் நார்மல். ரொம்ப அனிமிக்கா இருக்கதால கொஞ்சம் மயக்கத்துல இருக்காங்க, அவ்வளவுதான். நதிங் டு வரி. யூசுவலா பிளட் பேங்க்ல பிளட் வாங்கிடுவோம். ரீப்ளேஸ் பண்ண ஏதாவது குரூப் டொனேட் பண்ணா போதும். அவங்க ஏ பாசிட்டிவ், ரொம்ப ரேர். எந்த பிளட் பேங்க்லயும் அவைலபிலிட்டி இல்ல, அதான் பிரஷர் ஆயிடுச்சு. நித்யா, டாக்டர். டாக்டர், பிளட் எப்ப ஏத்த போறீங்க? இப்போ மகா நல்லா இருக்கல்ல? நல்லா இருக்காங்க. பேஷண்ட் மகாலட்சுமிக்கு பிளட் டொனேட் பண்ண வந்திருக்காரு, கூட்டிட்டு போமா. வாங்க சார். வாங்க மாமா.
எதுக்குடா இப்படி கிடந்து கஷ்டப்படுற? அம்மா, இந்த பொண்ணை பாருமா, ஒரு நாளாவது சந்தோஷமா இருக்குதா பாரு. அவளுக்கு ஒண்ணும் இல்லப்பா, அவ சரியாயிடுவா. இல்லம்மா, ஏதாவது ஒண்ணு வந்துகிட்டே இருக்கு. சரியாகணும், எல்லாம் சரியாகி இவ சந்தோஷமா இருக்கணும். பெண் குழந்தைக்கு பிறந்தாலே எல்லா அப்பாக்களுக்கும் சந்தோஷம்தாம்மா. இவன் முதல்ல பிறந்துட்டா. அவ்வளவு சந்தோஷத்தை கொடுத்தாமா அன்னைக்கு. என் கூட இருந்த நாள் வரைக்கும் அதே சந்தோஷத்தோட என்ன பார்த்துக்கிட்டா. அப்பா, அப்பா ப்ளீஸ். அவளை டிஸ்டர்ப் பண்ண மாதிரி இருக்கும், வந்துருங்க. டாக்டர் தான் சொல்லுவாங்க. வாங்கப்பா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீ ஏன் உட்காந்து அழுதுட்டு இருக்க? சின்னவ கண்ணு முழிக்க வச்சிருனே. 2 hours ஆகும்னு டாக்டர் சொன்னாங்கல்ல. 1.5 மணி நேரம் ஆச்சு ஜனனி. எழுந்திருச்சிடுவா, நீ பயப்படாத. ஏய், நான் போய் டாக்டர் கூட்டு வரவா? ஏய், ரிஸ்க்னா நர்ஸ் வந்து செக் பண்ணிருக்க மாட்டாங்களா? அவங்க வரவே இல்ல. அவ நார்மலா தான் இருக்கா. நீ அமைதியா இரு. மகா, மகா, மகா. பாரதி, இப்போ உனக்கு ஓகேவா மகா? ஏன், எனக்கு என்னாச்சு? என்ன ஆச்சா? நீ ரொம்ப நேரமா மயங்கி இருந்த. நீயும் இங்கதான் இருக்கியா? எப்ப வந்த? நீ மயங்கி கொஞ்ச நேரத்துல நான் வந்துட்டேன். பாப்பாக்கு ஒண்ணும் இல்லையே? ஏய், நாங்க இப்படி சிரிச்சிட்டு நிக்கிறத பார்த்தாலே உனக்கு தெரியல? பாப்பாக்கு ஒண்ணும் இல்ல, உனக்கும் ஒண்ணும் இல்ல. பிளட் ஏற்றிருக்காங்க உனக்கு, அவ்வளவுதான்.
நீ அனிமிக்கா இருக்கியா? ஆ, அது ஞாபகம் இருக்கு. இடையில முழிப்பு வரப்போ சொன்னாங்க. உனக்கு பிளட் கொடுத்தது யாருன்னு சொல்லு. யாரு? நீயா? நீங்க 2 பேரும் அந்யோன்யமான ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் தான். அதுக்காக நெகட்டிவ் பிளட்ட பாசிட்டிவ் பாடிக்கெல்லாம் ஏத்த மாட்டாங்க. நீ பாசிட்டிவ் குரூப்பா பாரதி? நீ பாசிட்டிவ், நான் தான் நெகட்டிவ். ஆமால. வேற யார் கொடுத்தாங்க? நீயே சொல்லு. சொல்லு பாரதி, யாரு? உனக்கு ஒண்ணுன்னா கழுகு மாதிரி பறந்து வருமே ஒரு கேரக்டர், அவர் தான். அப்பாவா? ஏன் சிரிக்கிறீங்க? அப்பாவா? அவர் வந்திருந்தாரா இங்க? வராம அப்பா என்ன பார்த்தாரா? பார்த்தாரு. என் பக்கத்துல வந்து பார்த்தாரா? உன் பக்கத்துல வந்து உன் கைய பிடிச்சி உன் தலைய தடவி கொடுத்து ஒரே பாசமழை தான். டாக்டர்ஸ் வழிக்கு விழுந்துடக்கூடாதுன்னு நான் தான் வழி எடுத்துட்டு போனேன் அப்பாவை. அவர் பாசம் உனக்கு கிண்டலா இருக்கா? இவ்வளவு பாரு பாரதி, அவரை கிண்டல் பண்ணா இவளுக்கு கோவம் வருது. இங்க பாரு, இவங்களை நம்பி நம்ம யார் பக்கமாவது நின்னோன்னு வைய, நம்ம கதை அவ்வளவுதான். அப்பா வந்தப்போ ஏன் என்ன எழுப்பல? நீ மயக்கத்துல இருந்த, எப்படி எழுப்புவாங்க? அவர் இப்ப இருக்காரா? போயிட்டாரா? போயிட்டாரு மகா. அவர் இருந்து என்கிட்ட பேசிட்டு போயிருக்கலாம்ல. நீ பேசவே பேச மாட்டேன்னு நினைச்சு போயிட்டாரு போல. ஏய், கூப்பிட்டா 10 நிமிஷம் வந்து நிக்க போறாரு, கூப்பிடவா? வேண்டாம், என்ன பார்க்க அவரே கண்டிப்பா வருவார். அது எங்களுக்கே தெரியும். நான் எவ்வளவோ கோவப்பட்டு நான் என்னென்னமோ செஞ்சிருக்கேன் அப்பாக்கு. ஆனா எதுவுமே மனசுல வச்சுக்காம எனக்கு ஒரு பிரச்சனைன்னதும் ஓடி வந்துட்டாருல. நான் கேட்கறதுக்கு தயங்கின மகா. என் பொண்ணுக்கு பண்றதுக்கு நீ என்னடா பெர்மிஷன் கேட்கறேன்னு எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி வந்துட்டாரு மகா. சரி சரி, ஓவரா ஃபீல் பண்ணா உடம்புக்காகாது. கண்ட்ரோல். என் அப்பா வந்திருக்காரு, என்ன பார்க்க வந்திருக்காரு.